அனைவருக்கும் வணக்கம். நம்ம 6th கிளாஸ்ல இருந்து யூஜிசி நெட்டுக்கான ஒரு வினாவிடை போட்டிருக்கோம். இந்த வினாவிடை கொஞ்சம் எளிமையாவும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் கடினமானதா இருக்கும். சில பேசிக்கான கொஸ்டின் கூட இதுல இருக்கும், ஒரு அடிப்படையான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ரொம்ப கடினமா ஒரு கொஸ்டினை இப்பவே கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும், இவ்வளவு கடினமான கேள்விகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரெண்டுமே கலந்து, அதாவது எளிமையான வினாக்களும் கடினமான விளக்கங்கள் ரெண்டுமே கலந்து இந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வினாக்களுக்கான பதில்களை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது கேள்வி குட்டி கந்தபுராணம் எனப்படுவது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குட்டி கந்தபுராணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது என்னன்னா, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இதனுடைய ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர், அவரால் இயற்றப்பட்டதான் இந்த திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குட்டி கந்தபுராணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கந்தர் கலி வெண்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குமரகுருபரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்ப இதுல அந்த கந்தர் கலி வெண்பா அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குட்டி கந்தபுராணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். இதுல நமக்கு பெரிய புராணம் நமக்கு தெரியும், திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி அதிவீர ராம பாண்டியரால் இயற்றப்பட்டது. கந்தர் கலி வெண்பா குமரகுருபரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கந்தர் கலி வெண்பாவுக்கு தான் குட்டி கந்தபுராணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட்டி தொல்காப்பியம் எனப்படுவது அப்படிங்கிற கேள்வி இரண்டாவது கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல ஆப்ஷன் இலக்கண விளக்கம், அகத்தியம், கொடுந்தமிழ் இலக்கணம், வீர சோழியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுவது என்னன்னா இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, விரிவாக விளக்குது. அதாவது 5 இலக்கணங்கள், எழுத்து, சொல், பொருள், யாப்பு அணி, இதை விரிவாக விளக்குவதனால நமக்கு இது குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது மூணாவது கேள்வி, குட்டி திருவாசகம் எனப்படுவது எது அப்படின்னு கேக்குறாங்க. கந்தர் கலி வெண்பா, பெரிய புராணம், திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, திருவாசகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குட்டி திருவாசகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதியை தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப பக்தி சுவை அதிகமாக இருக்கிறதால, திருவாசகத்தை போல ஒரு பக்தி சுவை உடையது இருக்கிறதுனால இந்த நூலை குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க, இந்த திருக்கருவை பதிற்று பத்தந்தாதியை. அடுத்த வினா, சிற்றிலக்கியங்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியும் 96 அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னு சொல்லி அடுத்தது கொடுத்தாங்க. இதுல ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு விடை மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை தான் அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இறைவன்பால் அதிக பக்தி கொண்டு உருகி அழுது இறைவனுடைய திருவடிகளை அடைந்ததால மாணிக்க வாசகரை அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நமக்கு திருவாசகத்தை பற்றி சொல்லும் போது திருவாசகத்திற்கு ஒருவார், ஒரு வாசகத்திற்கும் ஒருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்தி உடையவர் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா முறையாக அமைந்துள்ள சொற்றொடரை கண்டறிக அப்படிங்கிறதுல கொடுத்திருக்காங்க. இதுல பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான சொற்றொடர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் என ஔவையார் எந்த நூலில் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நமக்கு ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஔவையார் எந்த நூல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்வழியில தான் இந்த பாடல இடம்பெற்றிருக்கு, பாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த பாடல் என்ன அப்படின்னா, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளுக்கு 7 என்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோவு அறியாய், இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு சொல்லி. இதுல பசியினுடைய கொடுமையும் அந்த மனித வயிற்றினுடைய தன்மையையும் ஔவையார் எடுத்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாளைக்கு சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற, சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அமைக்கக்கூடிய இந்த பாடல் ஒரு சிறப்பு மிக்க பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நல்வழியில. அடுத்தது என்னன்னா, தமிழ்வேலி என்று பரிபாடல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்வேலி என்று பரிபாடல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப இதுல 10 பாட்டு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், மதுரை தமிழ்ச்சங்கம், கரந்தை தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தமிழ்வேலி அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, மதுரை தமிழ்ச்சங்கத்தை தான் பரிபாடல் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா மதுரையில இயங்கி அந்த தமிழ்ச்சங்கத்தை தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்வேலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா என்ன அப்படின்னு சொன்னா, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம்
அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா இடம்பெற்றது மூதுரை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை எழுதியவர் வந்து யாருன்னா ஔவையார். ஔவையார் இயற்றிய மூதுரையில தான் அந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத நெல் வகைக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா அப்படின்னு சொல்லி. அப்ப நெல்லுக்கு பாயிற நீர் அங்க இருக்கக்கூடிய புல்லுக்கும் பாயுது. அது மாதிரி நல்லவர்கள் செய்யக்கூடிய உதவியானது இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு நன்மையாக போய் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஔவையார் எழுதியது. இது மூதுரை என்ற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது கற்பனை களஞ்சியம் அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடியவர் யார் அப்படிங்கிற வினா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இதுல நமக்கு ஆப்ஷன்ல கம்பர், பரணர், சிவபிரகாசர், கபிலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப சிவபிரகாசர் அப்படின்னு தான் இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இவர் வந்து தன்னுடைய பாடல்கள்ல அதிகமாக கற்பனைகளையும் உவமைகளையும் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிவபிரகாசர். அதனால நமக்கு கற்பனை களஞ்சியம் அப்படின்னு சொல்ல போற்றப்படக்கூடியவர் சிவபிரகாசர். துறைமங்கலம் சிவபிரகாசர் அப்படிங்கிறதான் இவரை பற்றி நம்ம அறியக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது இனியவை 40 நூலில் மொத்தம் எத்தனை இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல 40 பாடல்கள் தான். 40 பாடல்கள். அதுல நமக்கு 24 இனிய செயல்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதே என்பதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஊன் அப்படிங்கிறது மாமிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஊனை தின்று ஊனை பெருக்காமை, நம்ம மாமிசத்தை உண்டு நம்முடைய உடலை பெருக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி இனியவை 40 சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பிற உயிர்களை கொன்று உண்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சொல்லுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் எண்கண் செல்வம் என்பதுவே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா நற்றிணையில இடம்பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த பாடலை பாடியர்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார் அப்படிங்கிறவர் தான் இந்த பாடலே பாடியிருக்கிறார் நற்றிணையில அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 210வது பாடல் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்மை தேடி வந்தவர்களுடைய துன்பத்தை கண்டு நம்ம அஞ்சு அந்த துன்பத்தை போகக்கூடிய பண்போடு விளங்கக்கூடிய ஒரு இரக்க குணம் கொண்டவன்கிட்ட தான் அந்த செல்வம் என்னன்னா இருக்கக்கூடிய செல்வம் தான் உண்மையான ஒரு செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. சான்றோர்கள் போற்றக்கூடிய செல்வம். ஏன்னா அந்த இரக்க குணம் அவன்கிட்ட இருக்கு, அதுதான் ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லி மிளைக்கிழான் நல்வேட்டனார் இந்த பாடலை பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுல திருக்குறள், நாலடியார், பழமொழி, முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனுடைய சரியான விடை வந்து என்ன அப்படின்னு சொன்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுமொழி காஞ்சியை யாரு எழுதுனது அப்படின்னு சொன்னா மதுரை கூடலூர் பிள்ளார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவர் வந்து சிறந்த 10 அப்படிங்கிறதுல முதல் பாடல் வரியாக இது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த கடலால் சூழப்பட்டுள்ள இந்த உலகத்து மக்கள் கற்றலை விட நல்ல ஒழுக்கத்தை கொண்டிருப்பதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆசிரியர் வந்து என்ன அப்படின்னு சொன்னா மதுரை கூடலூர் பிள்ளார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நூல் வந்து நமக்கு முதுமொழி காஞ்சி. இதனுடைய சரியான விடை முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1886 அந்த ஆண்டுலதான் அவர் வந்து என்ன பண்றாரு ஆங்கிலத்துல திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெல்லின் புளிப்பு சுவையை நினைத்து வவ்வால்கள் கனவில் என இந்த வவ்வால் கனவு காணக்கூடிய அந்த அறிவியல் உண்மையை வந்து எந்த இலக்கியம் சொல்லுது அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கேட்கிறாங்க. இந்த அறிவியல் நம்ம நினைச்சிட்டோம் இன்னைக்குதான் தொழில்நுட்ப வளர்ச்சியில தான் நமக்கு அறிவியல் செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத நினைச்சிட்டோம். ஆனா அப்படி கிடையாது. சங்க இலக்கிய காலத்துல இருந்தே. அதனாலதான் தமிழ் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மொழியாகவும் சங்க காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
இது வந்து நற்றிணையில இடம்பெற்ற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை பாடியவர் வந்து மடல் பாடிய மாதங்கீரனார் அப்படிங்கிறவர் தான் நற்றிணையில பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அறிவியல் சிந்தனையை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மாமர கிளையில தொங்கி தூங்கக்கூடிய வௌவாலானது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சோழ மன்னனுடைய அலிசி அப்படிங்கிற பெருங்காட்டில ஒரு நெல்லிக்கனியுடைய புளிப்பு சுவையை நினைத்து கனவு காண்பதாக என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பாடுறாரு. மாதங்கீரனார் பாடுறார். அப்ப இப்ப இந்த உயிரினம் வந்து பாலூட்டி உயிரினம் வௌவால்கள் மனிதர்களை போல கனவு காணும் அப்படிங்கிற உயிரியல் உண்மைய இந்த பாடல் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. உள் ஊர் மராத்து முள்எயிற்று வாவல் ஓங்கல் சினை தூங்கு துயில் பொழுதின் வெல்போர் சோழர் அலிசி பெருங்காட்டு நெல்லி புளிச்சுவை கனவியா அங்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல். அப்ப இந்த இடம்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு சரியான விடை வந்து நற்றிணை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வினை முடித்து திரும்பக்கூடிய தலைவனை ஓரோர் உழவனோடு ஒப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம குறுந்தொகையில தான் அந்த பாடல் இடம்பெற்று வினை முடித்து திரும்பக்கூடிய ஒரு தலைவனுடைய நிலையை ஒரே ஒரு ஏரை கொண்டு உழவு செய்யும் உழவனினுடைய நிலைக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒப்பிட்டு கூறக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குறுந்தொகையில் இடம்பெற்ற ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. இடம்பெற்ற பாடல் இது. இதை வந்து என்ன சொன்னா ஓரேர் உழவனோடு அந்த ஒப்பிட்டு சொன்னனால இந்த பாடலை இயற்றியவர் ஓரேர் உழவனார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன குறுந்தொகையில நமக்கு நிறைய சொற்றொடரால் அழைக்கப்பட்ட புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அணிலாடு முண்டிலார், செம்புல பெயல் நீரார், அழகான ஒரு ஓமையை சொன்னதுனால இவரை ஓரேர் உழவனார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நமக்கு இந்த 17வதுக்கு சரியான விடை என்பது குறுந்தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா, பகைவர் தோல்வியை குறிக்க புல் மேய்வது போல குப்புறவிழ செய்வதை பகைவர் புல்லாக்க அப்படிங்கிற அடி இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதனுடைய சரியான விடை வந்து ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு ஆப்ஷன்ல நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு, இது சரியான விடை ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா ஓரம்போகியார் அப்படின்னு சொல்லி. இதுல என்ன பண்றா, போரில் தோற்று சிறைப்பட்ட பகைவர்கள் தங்களுடைய பழம் பெருமையை இழந்து புல்லரிசி சோற்றை உண்ணும் நிலைக்கு ஆளாகட்டும், அப்படி அந்த பகை ஒழியட்டும் அப்படிங்கிற போர்ல அமையக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லி பகைவர் புல்லார்க அப்படின்னு சொல்றாங்க. பருவத்தினிலே வேட்கை பெற்றுல அமையக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்க. 10 பிற்காலத்து நூல் அப்படின்னு சொல்லி என கூறியவர் யார் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன்ல பூவை சாமிநாதையர், கே.என். சிவராச பிள்ளை, ராபி சேது பிள்ளை, மு வரதராசனார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்க. இது சரியான விடை யாரு அப்படின்னு சொன்னா கே.என். சிவராச பிள்ளை தான் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்க. சரியான விடை. அடுத்தது 10 பதியங்களினுடைய போக்கு மெய்கீர்த்திகளினுடைய போக்கே ஒத்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆப்ஷன்ல மு வரதராசனார், தமிழண்ணல், கைலாசபதி, சு வெங்கடசாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழண்ணல் அப்படின்னு சொல்லி பார்க்க. அவர் தான் பிற்கால சோழர் காலத்து மெய்கீர்த்திகளுடைய போக்கே ஒத்ததாக இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க. தமிழண்ணல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா பதிற்றுப்பத்தினுடைய ஒவ்வொரு 10 பாடலினுடைய இறுதியிலும் அமைந்துள்ள அந்த பதியங்கள் பிற்கால சோழர் காலத்து மெய்கீர்த்தியினுடைய அந்த போக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் தமிழண்ணல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியான விட நமக்கு தமிழண்ணல். அதே மாதிரி ஆக்க வேண்டியதும் போக்க வேண்டியதும் எதுவென யசோதர காவியம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நமக்கு ஆப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்க வேண்டியது பொருள், போக்க வேண்டியது துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு ஆக்க வேண்டியது அறம், போக்க வேண்டியது சினம், ஆக்க வேண்டியது இன்பம், போக்க வேண்டியது துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்க வேண்டியது புகழ், போக்க வேண்டியது கல்வி. இதுல ஆப்ஷன் பி தான் சரி. ஆக்க வேண்டியது அறம், ஆக்க வேண்டியதுன்னா செய்ய வேண்டியது நம்ம அறம், போக்க வேண்டியது நம்ம நீக்க வேண்டியது என்ன அப்படின்னா சினம், நம்மிடம் இருக்க கோபத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி யசோதர காவியம் நமக்கு குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது 22வது வந்து அவனி சூளாமணி என குறிப்பிடுவது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. காப்பிய தலைவன், ஆசிரியர் வாழ்ந்த காலம், ஒரு பாண்டிய மன்னன், கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு முற்கால ஒரு பாண்டிய மன்னனுடைய பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவனி ஒரு பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவனி சூளாமணி அப்படிங்கிறது மாரவர்மன் அவனி சூளாமணி அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து கிபி 600 முதல் 622 வரை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த ஒரு முற்கால பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. களப்பிரருடைய ஆட்சியை வீழ்த்தி பாண்டிய பேரரசை மீட்டெடுத்த கடுங்கோனினுடைய மகன் இவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனி சூளாமணி அப்படின்னு.
அப்ப நமக்கு ஒரு பாண்டிய மன்னன் அப்படிங்கறதா சரியான விடை அப்படின்னு சொல்லிப்பாங்க. உலகின் முடிக்கோர் சூளாமணி ஆனான் அப்படின்னு சொல்லி புகழப்படக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து நமக்கு சூளாமணி காப்பிய தலைவனாகிய திபெத்தினுடைய தந்தையாகிய பயாபதி மன்னன் தான் சொல்றான். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, துறவு பூண்டு முக்தி நிலையை அடைந்த போது அவன் உயர்ந்து உலகின் முடிக்கோர் சூளாமணி ஆனான் அப்படின்னு சொல்லி அந்த நூல் நமக்கு சிறப்பித்து சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப நமக்கு சரியான விடை என்பது பயாபதி என்பது சரியான விடை அப்படின்னு சொல்றான். அடுத்தது போருக்கு காரணம் பொறாமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். போருக்கு காரணம் பொறாமை என குறிப்பிடக்கூடிய நூல் யசோதர காவியம், உதயனகுமார காவியம், குண்டலகேசி, சூளாமணி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூளாமணி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தோளாமொழி தேவர் பற்றிய குறிப்பு எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். எல்லோரா, சித்தன்னவாசல், அஜந்தா, சரவண, பெலேகோலா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த சரவண இல்லைன்னா சிரவண பெலேகோலா அப்படின்னு கூட சொல்றாங்க. இது வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சமண சமயத்தலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டுலதான் தோளாமொழி தேவரை பற்றி குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய பற்றிய வரலாற்று ஆதார குறிப்புகள் எல்லாம் இந்த சிரவண பெலேகோலா அப்படிங்கிற கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டுல தான் தோளாமொழி தேவருடைய பெயர் வந்து ஸ்ரீவர்த்த தேவர், அதாவது வர்த்தமான தேவர் அப்படின்னு சொல்லி அது குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா வந்து வன்மை இல்லை என்ற கம்பனின் பாடலால் அறியப்படுவது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ அல்வழி நல்வழி அறிதல், இயற்கை காட்சிகளை மனிதர்களோடு ஒப்பிடல், ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுகிறது என்பதை அப்படின்னு சொல்றாங்க. பலவற்றின் இருப்பால் சிலவற்றை காண இயலாமல் போவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நமக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுகிறது என்பதை அப்படின்னு சொல்றாங்க. கம்பராமாயணத்துல வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி பாலகாண்டம், அதுல நாட்டு படலத்துல வரக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பாடல் வரிகள் அப்படின்னு சொல்றாங்க. வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர்க்கு இன்மையால் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒன்றின் இருப்பை கொண்டு மற்றொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வறுமை அப்படிங்கிற ஒன்று இருந்தால்தான் வள்ளல் தன்மை அப்படிங்கிற இன்னொன்று வெளிப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கோசல நாட்டுல வறுமை இல்லாததுனால அங்க வந்து வள்ளல் தன்மைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு, அந்த கொடைத்தன்மைக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தத்துவார்த்த உண்மையை சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வேத நன்னூல் வைத்துள்ள காலமெல்லாம் புகழோடு ஓங்கி நிற்பான் என போற்றப்படுவர் யார் அப்படிங்கிற வினா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய சரியான விடை வந்து அனுமன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கம்பராமாயணத்துல சுந்தர காண்டத்துல கடலை கடந்து சென்ற சீதா தேவி பிராட்டியை கண்டு வந்த பிறகு அனுமன் அந்த சீதை அளித்த அந்த சூளாமணியை ராமன் ஒப்படைத்த பிறகு அவனுடைய ஒப்பற்ற செயலை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கம்பர் பாராட்டுறார். வேத நன்னூல் உயிர்த்துள காலமெல்லாம் புகழோடு ஓங்கி நிற்பான் அப்படின்னு சொல்லி அனுமனை கம்பர் பாடுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு சரியான விடை என்பது என்ன அப்படின்னு சொன்னா அனுமன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நீர்வான் பாடல் வரியில் அன்னவன் என்னும் சொல்லுணத்தும் பொருள் யாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆப்ஷன் ராமன், குகன், கும்பகர்ணன், சுக்ரீவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் அப்படிங்கிற பாடல் வரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல அமலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராமனுடைய பொது பெயரை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்க பொது பெயராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேடர் தலைவனா இருக்கக்கூடிய குகனினுடைய வார்த்தைகளை கேட்டுதான் ராமன் பதில் சொல்ல தொடங்கினான் அப்படின்னு சொல்றான். அதான் அப்ப குகன் பேசி உரையை உரைப்பதனால அன்னவன் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா குகனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க குகனைத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க. அதனால ஆன்சர் வந்து குகன் அப்படின்னு சொல்லி பார்க்க. அடுத்த வினா என்னது ஆழியான் அவனை நோக்கி ஆழியான் என்பவன் யார் அப்படின்னு சொல்றான். இதுல என்ன யார் அப்படின்னு சொன்னா ராமனைத்தான் சொல்றாங்க. ஆழியான் அவனை நோக்கி ஆழியான் என்பவன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ராமன் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்க. அடுத்தது தமிழுக்கு கதி என கூறப்படக்கூடிய நூல் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து சரியான விடை. ஆ மற்றும் ஆ. இல்ல அன்பே தகழிய ஆர்வமே நெய்யாக இன்புருகு
சிந்தை இடுதிரியா அப்படின்னு சொல்லி என்ற அடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல ஆப்ஷன்ல பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், திருமொழி இசை ஆழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. இது 4000 திவ்ய பிரபந்தத்துல உள்ள இருக்கக்கூடிய 2ஆம் திருவந்தாதினுடைய முதல் பாடல் அப்படின்னு சொல்றாங்க. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு ஜிந்தை இடுதிரியா நன்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா நமக்கு பூதத்தாழ்வார் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வார் என்பதுதான் அவை சொரிய அப்படிங்கிற அடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த பாடலை இயற்றியவர் யார்? இந்த பாடலே 7ஆம் திருமுறையான ஒரு தேவார பாடல்களை இடம்பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்லுவார். சுந்தரர் தான் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா சுந்தரர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை ஆனாமே அப்படின்னு சொல்லி அடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து யாரு அப்படின்னு சொன்னா திருமூலர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருமந்திரத்துல இடம்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து சைவ சித்தர்கள்ல முதன்மையானவராக இருக்கக்கூடிய திருமூலர் தான் இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பணிலம் என்ற சொல்லினுடைய பொருள் அப்படின்னு சொல்லி பணிலம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா சங்கு என்பதுதான் ஒரு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் ஒரு சரியான விடை பணிலம் அப்படிங்கிறது. அடுத்த வினா 35வது வினா 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்ஷன் வந்து தாயுமானவர், சுந்தரர், சேக்கிலார், மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தலைமை அமைச்சராக முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா சேக்கிலார் பெருமான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குலோத்துங்க சோழன் தான் அனபாய சோழன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவர் தான் என்ன அப்படின்னு சொன்னா இவருக்கு உத்தம சோழ பல்லவன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன அப்படின்னு சொன்னா சேக்கிலார் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என்று யார் யாரை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நமக்கு ஆப்ஷன் வந்து சேக்கிலாரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாடினார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை சேக்கிலர் பாராட்டினார், சுந்தரரை சேக்கிலார் பாராட்டினார், சேக்கிலாரை மாணிக்க வாசகர் பாராட்டினார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆனா சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி வினாவுல கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னா மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த கேள்வி கூற்று 1 என்ன அப்படின்னா சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறுகிறது. அடியார்களின் சிறப்பை ஒவ்வொரு பாடலிலும் சேக்கிலாரின் திருத்தொண்டர் புராணம் கூறுகிறது. சேக்கிலார் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்ப இதுல நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா கூற்று 2 மட்டும் தவறு, மற்ற எல்லாமே சரிதான். கூற்று 1 சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகை நாயன்மார்களுடைய பெருமையை ஓரடியில் சொல்லக்கூடியதுதான். கூற்று 2 வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பாடலிலும் அடியவருடைய சிறப்பை கூறக்கூடிய நூல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்பியாண்டார் எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாய் தான். 2 வந்து நமக்கு சேக்கிலாருன்னு கொடுத்துருக்கு. சேக்கிலார் திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது பெரிய புராணம். அப்ப அது அடியவர்களை பற்றி தனித்தனியாக சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி காப்பியம் நூலாகும். அதே மாதிரி சேக்கிலார் 12ஆம் நூல். அதனால நமக்கு ஆப்ஷன் நெடில் தான் நமக்கு ஆன்சர். 2 மட்டும் தவறு அப்படிங்கிறதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் அப்படிங்கிற பாடலடிகள் இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த நூல் என்ன அப்படின்னு சொல்லி ஆக்கும்போது நமக்கு வந்து நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது தான். நாச்சியார் திருமொழியில உள்ள இருக்கக்கூடிய 6ஆம் பதிகமான புகழ்பெற்ற வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற பகுதியில இடம்பெற்ற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால ஆப்ஷன் தான் நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறதுதான் நமக்கு ஒரு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து பெருமாள் திருமொழியை இயற்றியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் 1000த்துல அமைந்திருக்கக்கூடிய அந்த பெருமாள் திருமொழி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் தான் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல 105 பாசுரங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைவத்தினுடைய சமரசம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. திருவிகா.
திருவி கல்யாண சுந்தரனார் தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த நூலை இயற்றியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சைவத்தினுடைய சமரசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு உன்னதமான ஒரு ஆன்மீக சிந்தனை நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1930 அதை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைவம் அகத்தியம் சங்கம் முதலில் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி வினா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சைவம் அகத்தியம் சங்கம் அப்படிங்கிற 3 சொற்களையும் முதலில் பயன்படுத்திய ஒரு பெருமைக்குரிய நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐம்பெருங்காப்பியங்களுள்ள ஒன்றா இருக்கக்கூடிய மணிமேகலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொக்கநாதர் உலா அப்படிங்கிற நூலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தத்துவராயர் அப்படிங்கிறதான் நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொக்கநாதர் உலா என்ன நூல், இது சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல மதுரையில இருந்திருக்கக்கூடிய சொக்கநாதனுடைய பெருமானை பாட்டுடைய தலைவனாக கொண்டுதான் மதுரை சொக்கநாதர் உலா அப்படிங்கிற மற்றொரு நூலையும் இயற்றியவர் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புராண திருமலைநாதர் அப்படிங்கிறவரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா இந்த வினாவுக்கான சரியான விடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தத்துவராயர் அப்படிங்கிறதுதான் நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வினா சொல்லின் செல்வர். நமக்கு தெரியும் ராபி சேது பிள்ளையத்தான் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் தமிழ் இலக்கிய உலகில தனக்கான ஒரு ஆற்றல் மிக்க நயம்பட பேசக்கூடிய உரைநடையை அவருடைய நடைக்காக உரைநடை திறனுக்காக சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது சொற்களை விருந்து அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வையாபுரி பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சொற்களை விருந்து அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவர் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு புகழ்பெற்ற பன்மொழி அறிஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உரைநடை ஆராய்ச்சி நூலை இந்த சொற்களை விருந்து என்பது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு உரைநடை ஆராய்ச்சி நூல் தான். இந்த நூலை இயற்றியவர் வையாபுரி பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து சோமசுந்தர களஞ்சி ஆக்கம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மறைமலை அடிகள் தான் அதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காஞ்சி ஆக்கம், சோமசுந்தர காஞ்சி ஆக்கம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் நூலை இயற்றியவர் தான் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால ஆன்சர் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோம்பலே சுகம் அப்படிங்கிற யாருடைய நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பூர்ணம் விஸ்வநாதன் அவருடைய நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவர் எழுதின நூல் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 48வது கொஸ்டின், சோழ நிலா என்ற நூலினுடைய நாவலாசிரியர், அந்த நாவலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னா அது ஒரு வரலாற்று புதினம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோழ நிலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மு. மேத்தா அவர் தான் அந்த நூலை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நூல் தான் ஆனந்த விகடன் பொன்விழா இலக்கிய போட்டியில கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சோழ நிலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது ஞான போதினி அதனுடைய ஆசிரியர், அந்த இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிரியர் பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் தான் அந்த ஆய்விதழை நடத்தினார் ஞான போதினி அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பரிதிமார் கலைஞர் தான் நமக்கு தெரியும் சூரிய நாராயண சாஸ்திரி, அவர் தான் தன்னுடைய பேரையும் மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில தொடங்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற நூல் தான் இந்த ஞான போதினி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதனுடைய ஆசிரியர் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாக்டருக்கு மருந்து நாடக ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது PS ராமையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு டாக்டருக்கு மருந்து அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சமூக நாடகத்தை எழுதியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் சிறுகதை மற்றும் நாடக உலகினுடைய முன்னோடியா இருக்கக்கூடிய PS ராமையா தான் நாடகத்துக்கு ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நம்ம முதல் பகுதியா பார்ட் 1 நம்ம 50 வினாக்களை பார்த்துக்கலாம். பார்ட் 2 இன்னொரு 50 வினாக்களை நம்ம பார்க்கலாம். சிக்ஷாவில ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ், நெட் சில டெக் கோச்சிங் கிளாஸ் நடக்குது. அதற்கான தொலைபேசி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கலந்து கொண்டு இந்த தேர்வுல வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சிக்ஷாவில வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ், வினாக்கள் கலந்தாய்வு, தேர்வு இதெல்லாம் நடத்தப்பட்டு நீங்க வெற்றி பெறுவதற்கு அத்தனை வழிமுறைகளையும் அந்த சிக்ஷா வகுப்புல நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.